வணக்கம் சென்டம் ஆஃப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம இன்னைக்கு என்ன இம்பார்ட்டண்டான வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற பாலிசி, அதாவது தமிழ்நாடோட பாலிசி அண்டு அதோட இயர்ஸ் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 குரூப் 1 எக்ஸாம் நேற்று நடந்துச்சு. ஓகேங்களா? அதாவது ஜூன் 15ஆம் தேதி. அந்த எக்ஸாமில் இந்த தமிழ்நாடு பாலிசி அண்ட் இயரு, அதுக்கப்புறம் அது ஸ்கீம்ஸு, அதோட இயரு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேட்டாங்க. எப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்குறாங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ வர இருக்கிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸில் நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. அதனால உங்களுக்காக இந்த வீடியோஸ் பண்ணுறேன். இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் நான் குரூப் 1 எழுதும்போது இதுலேருந்து 3 கொஷின்ஸ் வந்துருந்தது. ஸோ இதை நம்ம ஃபுல்லாகவே எடுத்து கொடுத்தாச்சு. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க கிளாஸில் போகலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பாலிசி அண்டு இயர்ஸ் இதை மட்டும் பார்க்குறோம். எத்தனை பாலிசி இருக்குது, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பாலிசின்னு ஒன்று இருக்குது. அதில் எந்த இயர் இது பண்ணியிருக்காங்க, எந்த இயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 இயரில் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப கொள்கை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பாலிசி. இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2018. ஓகேங்களா? பாலிசினா கொள்கை. தமிழ்நாடு வனத்துறை கொள்கை எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா 2018. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது ஸ்டேட் ஹெல்த் பாலிசி. ஸ்டேட் ஹெல்த் பாலிசி எந்த இயர்னா 2018. தமிழ்நாடு சுகாதார கொள்கை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி 2020. இதுவும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பிளாக் செயின் அந்த பாலிசி எப்போனா 2020. தமிழ்நாடோட எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி. இது எப்போ அப்படின்னா, தமிழ்நாடு மின்னணு உபகரண உற்பத்தி கொள்கை 2020. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சைபர் செக்யூரிட்டி பாலிசி எந்த இயர்னா 2020. ஓகேங்களா? தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை. அதுக்கப்புறம் ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2021. தமிழ்நாடு குழந்தைகள் மாநில கொள்கை. ஓகேங்களா? இது எல்லாமே பாலிசிஸு. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2021. இது தமிழ்நாடு தொழில்துறை கொள்கைன்னு சொல்லுவாங்க. பாலிசி தமிழ்நாடு இன்வேசிவ் பிளான்ஸ் அண்டு எக்காலஜி ரெஸ்டோரேஷன். ஓகேங்களா? இதை TNPIPRன்னு சொல்லுவாங்க. இந்த பாலிசி எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா 2021. தமிழ்நாடு ஊடுருவும் தாவரங்கள் மற்றும் பசுமை புனரமைப்பு கொள்கைகள். அதுக்கப்புறம் தமிழ்நாடு டேட்டா பாலிசி 2022. தமிழ்நாடு தரவு கொள்கை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி 2022. ஓகேங்களா? தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு கொள்கை. அதுக்கப்புறம் ஃபுட்வேர் அண்டு லெதர் ப்ராடக்ட் பாலிசி எப்போ தமிழ்நாட்டில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்கன்னா 2022. பாதரட்சை மற்றும் தோல் பொருட்கள். ஓகேங்களா? ஃபுட்வேர்னா என்ன, செருப்புக்கு பாதரட்சை. ஓகே. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்டு இன்னோவேஷன் பாலிசி எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2021. தமிழ்நாடு தொடக்க நிறுவனங்கள் மற்றும் புதுமை மாநில கொள்கை. ஓகேங்களா? ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள பாலிசிஸ் என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாடு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி. தமிழ்நாடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தான். தமிழ்நாடு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2021. மின்சார வாகன கொள்கைன்னு சொல்லிட்டு. அப்புறம் தமிழ்நாடு கொயர் பாலிசி 2024 ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு நார்ச்சோறு மாநில கொள்கை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு செமிகண்டக்டர் அண்டு அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி 2024. ஓகேங்களா? தமிழ்நாடு குறை கடத்தி மற்றும் மேம்பாட்டு மின்னணு கொள்கை. இது எந்த இயர்னா 2024. அதுக்கப்புறம் ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் அப்படின்னு அது எந்த இயர்னா 2024. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகளிர் மாநில கொள்கை. அப்புறம் ஸ்டேட் பாலிசி ஃபார் கேர் அண்ட் ஹோம்லெஸ் பர்சன் 2024. இது அனாதை வீடற்ற நபர்களுக்கான மாநில கொள்கை இது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாலிசி ஃபார் ஸ்பேஸ் டெக்னாலஜி. இது எந்த இயர்னா 2025. தமிழ்நாடோட ஹெல்த் பாலிசி விஷன் எத்தனை இயர்னா 2030க்குள்ள தமிழ்நாடோட சுகாதார கொள்கை பார்வை இதை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த அனைத்து பாலிசியுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க இந்த வீடியோவை நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்து எழுதி வச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ்ல ஏதாவது தவறு இருந்தாலும் ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.